முதியவர் ஓட்டிச் சென்ற அக்ஸியா காரை 3 முறை இடித்து சேதப்படுத்திய ஐலெக்ஸ் வாகன ஓட்டுநரின் காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ஜொஹர் பாரு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜொஹர் பாரு ஜலான் துன் ரசாக்கில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக தனது தரப்பு விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 63 வயதான முதியவர் அக்ஸியா காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தபோது அவர் வழியை தவறவிட்டார். அதன்பின் அவர் தன்னுடைய காரின் வேகத்தை குறைத்து மெதுவாக சென்றபோது பின்னால் வந்த ஹைலக்ஸ் வாகன ஓட்டுநர் கோபத்தில் முதியவரின் காரை 3 முறை மோதியது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஐலெக்ஸ் வாகன ஓட்டுநர் அக்ஸியா கார் ஓட்டுநரை வழிமறித்துள்ளார். அதன்பின் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் காருக்கு சுமார் 15,300 ரிங்கிட் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டதை ரவுப் ஸ்லாமாட் அறிக்கையில் தெரிவித்தார். முன்னதாக ஐலெக்ஸ் வாகனம் அக்ஸியா கார் பின்னால் 3 முறை மோதிய காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானது. இன்று ஜொஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 117 கீழ் ஐலெக்ஸ் வாகன ஓட்டுநரை விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்க விண்ணப்பம் செய்யப்படும் என ரவுப் ஸ்லாமாட் கூறினார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 427, குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 279 மற்றும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் பிரிவு 42 உட்பிரிவு 1 ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ரவுப் ஸ்லாமாட் கூறினார்.